வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னா நாமெல்லாம் தான் ஹோமோ சாப்பியன்ஸ். ஆனா நம்மள மாதிரியே எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருந்திருக்கு. அப்படிதான் டைனோசர் ஒண்ணு அதெல்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்றது தெரியும். ஆனா மனுஷங்கள மாதிரியே கிரியேட்டிவான ஒரு ஆட்கள் இருந்திருக்காங்க. அவங்க இப்ப இருந்திருந்தாங்கன்னா மனுஷங்கலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு உயிரினம் இருந்திருக்கு. அதான் நியாண்டர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியாண்டர்தல்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஹைட்டு நம்மளோட மனுஷங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ஹைட்ல இருப்பாங்க. ஆனா ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கரமான ஸ்ட்ராங். நம்மலாம் பாகுபலி படத்தை பார்த்துட்டு இப்பெல்லாம் மனுஷங்க உண்டா அப்படின்னு கேட்டிருப்போம் இல்லையா? அப்படிலாம் நிஜமாவே மனுஷங்க உண்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரீச்சரா தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனா என்ன, நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அழிவு ஏற்பட்டு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 40,000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இனம் மொத்தமா அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆராய்ச்சியில. பட் இவங்களால ஸ்கல் எலும்பு இருக்குல்ல, அப்படியே நொறுக்குனாலே இதை நொறுக்க முடியுன்ற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் இப்போ இருந்திருந்தாங்கன்னா நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். 2 ஏரோப்ளைன்ஸ் கிராஷ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தா சாதாரண வண்டுகளால. வண்டு கூடு கட்டுறதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். வீடுலலாம் வண்டுகள் கூடு கட்டும், தேனீகள் கூடு கட்டும். இதெல்லாம் சாதாரணமாக நினைச்சு விட்டுறோம். ஆனா அதே ஏரோப்ளைன்ல அந்த மாதிரியான இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்றத இந்த 2 கிராஷஸ் சொல்லும். என்னன்னா, இந்த ஸ்பீட் மீட்டர் சரியா ஒர்க் ஆகாததுனால, அந்த ஸ்பீடா மீட்டருடைய கன்ஃபியூஷனால பைலட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி ஒரு பெரிய கிராஷே ஆயிருச்சு. அதுக்கப்புறமா ஐடென்டிஃபை பண்ணாங்க இதுதான் ப்ராப்ளம்னு. ஆனா அதுக்கப்புறமா இப்போ நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட் அந்த டைம்ல இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. யூசுவலா மொபைலை நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு நாள்ல நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா தோராயமா ஒரு 30-40 பேரை வச்சு ஸ்டடி பண்ணதுல அவங்க எவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துருக்காங்க. ஒரு நாளைக்கு சராசரியா 6 மணி நேரம் மொபைலை யூஸ் பண்றோமா. சும்மா நம்ம எடுக்கிறது, வைக்கிறது, சார்ஜ் போடுறது, மொபைலை கையில தூக்குறது, இது எல்லாத்தையுமே கணக்கு வச்சீங்கனாலே 6 hours per டேக்கு நம்ம மொபைலே ஸ்பெண்ட் பண்றோம். கால் பேசுறது, மெசேஜ் பண்றது, இப்படி எல்லாத்துலயுமே சோஷியல் மீடியா ஓபன் பண்ணாலே அதுலயே ஒரு 2-3 மணி நேரம் போயிருது. கிட்டத்தட்ட ஒரு படமே நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரியான டைம் அதில் ஸ்பெண்ட் பண்றோம். அப்படி பார்த்தா சராசரியா ஒரு வாழ்நாள்ல 25% முழுக்க முழுக்க மொபைல்லயே போய்கிட்டு இருக்கு. இது கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போற போக்க பார்த்தா 90% ஆஃப் வாழ்க்கை மொபைல்லயே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உலகத்திலேயே ரொம்ப சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணது எது அப்படின்னு கேட்டா 2014ல ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து, சாக்கர் ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு சவுண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2014ல ஸ்டேடியம்ல உட்காந்து இவங்க கத்துன கத்து டெசிபிள்லாம் பிச்சு ஒரு கிளாஸையே உடைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 142 டெசிபிள்ஸ்க்கு மேல இருந்ததுனால நிஜமாவே பெரிய அளவுல ஷாக் ஆனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சவுண்ட் அந்த கிரவுட் மொத்தமா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. 1ல இருந்து 4 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படின்னா அதுல மெயின் ஃபோக்கஸ்டா நீங்க தண்ணி கிட்ட தான் குழந்தைங்களை ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய அசம்பாவிதங்கள்லாம் இந்த தண்ணினாலேயே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கெட் தண்ணிக்கு பக்கத்துல கூட குழந்தைய வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ அதனால எப்பவுமே குழந்தைங்களை ரொம்ப ட்ரை பிளேஸ்லயே வச்சுக்கணும். அண்ட் நாம நடக்கிற இடமும் ரொம்ப ட்ரையான ஏரியாவா இருக்கணும். ஈவன் நம்ம நடக்கக்கூடிய வீடு கூட ரொம்ப வெட்டா இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதையும் ட்ரையா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் நம்மளுடைய பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போற மாதிரி பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டேவும் இருக்கு. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம மனசுல வச்சுக்கிட்டு கேரா நடந்துக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijay Sri. Take care.